பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏப்ரல் மாதம் முதல் நாள் ஆண்டவரை நாம் மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு உண்டாகட்டும். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். Deuteronomy chapter 15 verse 5. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு பிரசனம் உங்களை தொட்டு பலப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய தினத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக கர்த்தர் கொடுக்கிறார். அதுவும் பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில். இன்று கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஒருத்தர் கொடுத்துருப்பார் என்று சொன்னால், ஒரு ஒரு மங்களகரமான ஒரு வாழ்க்கையை, ஒரு அழகான கணவனையோ இல்லை மனைவியோ கர்த்தர் கொடுத்துருப்பார்னா, அவங்களோடு இருக்கும்போது தான் மென்மேலும் ஆசீர்வாதம் வரும். சிந்தனைகளை எண்ணங்களை விட்டுட்டு போகும்போது ஆசீர்வாதம் வரார். உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்குறாங்க, சம்பளம் கம்மியோ அதிகமோ அது நமக்கு அவசியம் இல்லை. கொடுத்துருக்கிற வேலைக்கு தகுந்த போல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காக நீங்கள் அந்த சம்பளத்தில் செஞ்சிட்ருக்கிறீங்க. அந்த வேலைக்கு நீங்கள் போகும்போது உங்களுடைய மேலதிகாரி எவ்வளோ வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, உங்கள் ரிலேஷன் எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த சம்பளத்துக்கு ஜாயின் பண்ணது உங்களுடைய வேலைக்காக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டீங்க. அதில் உங்களுக்கு மென்மேலும் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார். ஒரு சம்பவத்தை கொடுத்து ஏசப்பா சொல்கிறார். காலையிலேருந்து ஒருத்தர் வேலைக்கு கூப்பிடுறார், வராங்க. 11வது மணி நேரத்தில் கூட போய் ஒருத்தர் போய் பார்க்குறாரு. அவர் சும்மா உட்காந்து ஞாபகம் எனக்கு யாரும் வேலை கொடுக்கலன்றாங்க. அந்த மனுஷனுக்கும் வேலை கொடுக்குறாங்க. கடைசியாக வந்த அந்த 11ஆம் மணி நேரத்தில் வேலை செஞ்ச 1 மணி தான் வேலை செஞ்சாப்புல. அவருக்கு ஒரு பணத்தை வாங்கிட்டு போகிறாப்புல. ஃபஸ்ட்டே வந்து காலையிலேருந்து கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள். அவங்க அங்கே செஞ்சிட்ருக்கிறாங்க. தனக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க காத்திருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பணம் தான் வருது. காலையிலேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்குறோம், அந்த வெயிலின் கஷ்டம் எங்களுக்கு தெரியும். இவங்க ஒன்றுமே இல்லை, இவங்களுக்கு அதே கூலி எனக்கு அதே கூலியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இருக்குது என்று அந்த இடத்துல பார்க்குறோம். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு பாத்திரமாக இருங்க. பிள்ளைகள் இருக்காங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாக கரெக்டாக இருங்க. நமக்கு யார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கணவனாக கொடுத்து போஸ்டிங் உங்களுக்கு இருக்கா, ஒரு மனைவிக்குரிய போஸ்டிங் உங்களுக்கு இருக்கா, மகன் என்ற ஒரு போஸ்டிங் இருக்கா, மகள் என்ற ஒரு போஸ்டிங் இருக்கா, நீங்கள் தாத்தா போஸ்டிங்கா, பாட்டி போஸ்டிங்கா, மாமா போஸ்டிங்கா, அத்தை போஸ்டிங்கா, நீங்கள் எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் அந்த போஸ்டிங்க்கு தகுந்த போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற அந்த குடும்பத்தில் உன்னை மென்மேலும் ஆஸ்வதிப்பார். ஒரு விதை போடுறோம், அந்த விதை நல்லா வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி மேலே தான் பார்த்துட்டு இருப்போம், மண்ணை நோண்டி பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் இன்றைய தினத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. இந்த நாளில், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழகான வாக்குத்தத்தை கற்றுக் கொடுக்குறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தை அதிகாரி வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் தேவனுடைய விலையேறி பெற்ற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகுவதற்கு உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆஸ்வதிப்பார். உங்களுடைய சபைகள், நீங்கள் எந்த சபைக்கு போயிட்டுருக்கீங்க அந்த சபையில் தான் உங்களை மென்மேலும் ஆஸ்வதிப்பார். எங்கே உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறோ அங்கே தான் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் எந்த குடும்பத்தை நினைச்சிருக்கீங்களோ அங்கேருந்து தான் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதனால் இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்டு ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்தில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பலனடைய, சுகமடைய, ஆரோக்கியமடைய நான் உங்களுக்காக வேண்டுகிறேன். கர்த்தருடைய மென்மேலும் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிலைவரமாக இருப்பதாக, நிரந்தரமாக இருப்பதாக, அற்புதமாக இருப்பதாக, அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாக தொடுமுடியாக நான் வேண்டுகிறேன். இன்றைய தினத்தில் உங்களுடைய சூழ்நிலைகள் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களுக்கு என்ன கேரக்டர் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அந்த கேரக்டர் தகுந்த போல இருங்க. தேவன் விரும்புகிற பாத்திரமாகவும் இருங்க. நீங்கள் அப்பாவாக இருக்கிறீங்கன்னா அப்பாவுடைய கேரக்டர் கரெக்டாக இருந்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சபைக்கு நீங்கள் ஒரு மூப்பராக இருக்கிறீங்கன்னா அந்த ஊழியத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், உடன் ஊழியராக இருக்கிறீங்களா, இல்லை ஆத்மா அறுவடை செய்வலாக இருக்கிறீங்களா, நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை பொறுத்து தான் தேவன் உங்களை மென்மேலும் ஆஸ்வதிக்க முடியும். அதனால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கவனமாக இருப்போம். கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆஸ்வதிப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய்
அந்த ஆசீர்வாதத்தை சுரந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டு பெரிய காட்சி மேஸ்மல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.